ஹலோ நண்பா, நான் உங்கள் என்டிசி. நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்தார். விஜய் சேதுபதி வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு டாப்பிக்கை சொன்னார், குறும்படம் போடுறதுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் குறும்படம் எதுக்கு போடுறாருன்னு தெரியல. ஏன்னா கடைசி ஒரு 10 நாள் தான், 10 நாள் கேம் வச்சு முடிச்சுட்டு போகிறத விட்டுவிட்டு குறும்படம் போடுறேன்னு சம்மந்தமே இல்லாமல் சொன்னாப்புல. இவ்வளோ நாளாக போடலை, கடைசி ஒரு 10 நாள் வந்துட்டு குறும்படம். இவ்வளோ நாள் போட்டிருந்தா கூட ஏதாவது நமக்கு கண்டென்ட் கிடச்சிருக்கிறோம், டிஆர்பியும் அதிகமாக இருக்கும். ஆனால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. சரி, என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஹவுஸ்மேட்டுக்கிட்ட டேரெக்டாக போனார். போயிட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் பேசினார். என்ன பேசினார்? ஒருத்தவங்கள்ட்டையும் நீங்கள் யாரை சேவ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எல்லோரும் என்ன சொன்னாங்க? சபரியை தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொன்னாங்க, சேவ் பண்ணலான் இருக்கோம் அப்படின்ட்டு. சரி, ஓகே அப்படின்ட்டு. இதில் பிரவீன் காந்திகிட்ட கேட்டாங்க பாருங்க, சம்மந்தமே இல்லாமல் சாண்ட்ராவை சேவ் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு. எதுக்குன்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு. வண்டியிலேருந்து விழுந்தாங்களாம், வானத்தை பார்த்தாங்களாம், அதனால் வந்துட்டு அவங்கள சேவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இதில் நம்ம நடிப்பு அரைக்கி வேற. அந்த ஃபேஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. சரி, ஓகே அப்படின்னு பார்த்தா அந்த ஃபேஸை பார்க்கும் போதெல்லாம் கடுப்பு தான் ஆகுது. ஏன்னா ஒரு இதே வரமாட்டேங்குது அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாரியே. நடிப்பு அறைக்கு அவர் மட்டும் தான் சொன்னார், சொல்லிவிட்டு அதையும் விட்டுட்டார். சரி, இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் குறும்படம் போட்டே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு குறும்படம். ஏன்னா வினோத் போனது வந்துட்டு அரோரா வந்து சொன்னாங்க, சிரித்தாங்க, அரோரா தான் பிளான் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு. சரி, இதை வச்சு என்ன விஜய் சேதுபதி கண்டென்ட் கொடுக்க போகிறாருன்னு பார்த்தா வியானாவை எடுத்து வச்சு வியானா கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் எப்படி இதை சொல்லலாம், எப்படி அவங்க பிளான் பண்ணுறேன்னு சொல்லலாம், நீங்கள் இது ரொம்ப தப்பு, அது இது அப்படி இப்படின்ட்டு வியானாவை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தார். இந்த விஜய் சேதுபதிக்கு இதே வேலையாக போச்சு. யாராவது ஒரு ஆளை பிடிச்சி அவங்கள மட்டும்தான் திட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. சரி, திட்டிட்டு போட்டோம் அப்படின்ட்டு. ஹவுஸ்மேட்டு என்ன பண்ணலாம், அவங்கவுங்க கருத்தை சொல்லலாம். இவர் கருத்து எப்படி சொல்கிறாரோ அதேமாதிரி அவங்களும் அவங்கவுங்க கருத்தை சொல்லலாம். அதே மாதிரி பிரவீன் அவர் கருத்தை சொல்லும்போது என்ன சொன்னாப்புல, நீங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது, இந்தமாரி டோனில் பேசவே கூடாது, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு. அவருக்கு மூஞ்சில் அடித்த மாரி இந்தமாரி டோனில் பேசவே கூடாதுன்னு இவர் சொல்கிறாரு. இவர் எந்தமாரி டோனில் பேசுகிறாரு? இது ஹோஸ்ட்டுன்னா எல்லாருக்கும் லீடர்னு நினச்சிட்டாரு போல இருக்குது விஜய் சேதுபதி. நம்ம சொல்கிறதா இங்கே கேட்பாங்க அப்படிங்கிற மாரி. இது அவரோட ரெப்புடேஷனையும் அவரோட இதை எல்லாத்தையும் குறைச்சிக்கிறாரு. இதை அவருக்கே தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. சரி, இப்படிலாம் இருக்கும், இப்படி வச்சு செஞ்சிட்ருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா சாண்ட்ராவோட இதை வந்துட்டு ஒரே ஒரு போட்டோம்னாலே முடிஞ்சிருச்சே, எல்லாமே டிஆர்பி அதிகமாகிடுமே. ஆனால் அதை பற்றி போடவே மாட்டார், சாண்ட்ரா பக்கம் போகவே மாட்டார். இவர் வந்து பார்ஷாலிட்டி பார்க்காம ஹோஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவர் எவ்வளோ பார்ஷாலிட்டி பார்க்குறாருன்னு தெரியும். இவர் வெளியில் வந்துட்டு இவரோட மீம்ஸ் எல்லாம் பார்க்குறாரா இல்லையான்னு கூட தெரியல. அப்படி போயிட்டுருக்குது. கடைசியாக ஒரே வழி, கடைசியாக ஃபைனலாக என்ன பண்ணிட்டானுங்க, சாண்ட்ராவை தூக்கி வெளியில் அடிச்சிட்டானுங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நல்ல வேளை இது ஃபைனல் வரைக்கும் வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். நல்ல வேளை நடுவுலையே தூக்கிட்டானுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் கருத்துக்களை தயவு செஞ்சு சொல்லுங்கள். தயவு செஞ்சு போகும்போது, இது சின்ன சேனலு, உங்களோட சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி நண்பா.